Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. ஜெர்மன் அரசு சார்பற்ற அமைப்பொன்று தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இரட்டை வேடம் பின்பற்றுகின்றார். பாராளுமன்றத்தில் அவர் நிகழ்த்திய உரைகளிலிருந்து அது புலப்படுத்தப்படுகிறது. ஜெர்மனியின் ஃபெட்ரிக் நியோமான் அமைப்பினூடாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களுக்கு செயலமர்வு ஒன்று நடத்தப்பட்டது. கொழும்பு மாநகர சபை மேயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த செயலமர்வு நடைபெற்றது. இந்த செயலமர்வில் பங்கு பெற்றவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படுகின்ற விசாரணைகளை நிறுத்துமாறு ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் சிலரை கைது செய்து விசாரணைக்குட்படுத்த போலீசார் திட்டமிட்டு வருவதாக எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் பின்னணியை தெளிவுபடுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்குங்கள். பெட்ரிக் நியோமான் அமைப்பின் வதிவிடர் பிரதிநிதி சாகரிகா தில்கொடவை புலனாய்வு பிரிவினர் நேற்றைய தினம் அழைத்து சென்றுள்ளனர். அவர் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இன்றும் அதே நிலைமை ஏற்பட்டுள்ளது. அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். தற்போது விசாரணைகள் நிறைவேற்றுள்ளன. எமது உறுப்பினர்கள் சிலரையும் விசாரணைக்கு உட்படுத்த உள்ளதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. என்ன செய்ய வேண்டும் என எனது உறுப்பினர்களுக்கு நான் ஆலோசனை வழங்கியுள்ளேன். இந்த சம்பவத்தை நாம் சர்வதேசம் வரை கொண்டு செல்வோம். இந்த விடயத்தை சபாநாயகருக்கு அறிவிக்குமாறு நான் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் என்ன செய்கின்றனர் என சிஐடியிடம் கேட்கச் சொல்லுங்கள். இதுக்கு பின்னர் சாகரிகா தில்கொடவை விசாரணைக்கு உட்படுத்துவார்கள் என நான் நினைக்கவில்லை. சாகரிகா தில்கொட ஏன் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்? ஐக்கிய தேசிய கட்சிக்காக அவர் செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்பாடு செய்தது மாத்திரமன்றி அதில் அவர் கலந்து கொண்டிருந்தார். எமது உறுப்பினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். எனினும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு புதிய தலைவர் ஒருவர் தேவை என எதிர்த்தரப்பினர் குரல் எழுப்பும் போது ஜெர்மன் அரசு சார்பற்ற அமைப்பு தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். அரசியல் கட்சியின் தலைவரை மாற்றுவதற்கான இளமை ஊடகங்களுக்கு இருக்கிறது என நான் நினைக்கவில்லை. அது எமது செயற்பாடாகும். இல்லாவிட்டால் நாம் எமது கட்சிக்குள் இருந்து கொண்டே நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் சண்டை பிடிப்பதற்கும் எதனை செய்வதற்கும் முடியாமல் போய்விடும். இதற்கமையவே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஷிரான் லக்திலக தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டிருந்ததை நாம் அவதானிக்க முடிந்தது. கட்சியில் இருந்து அவரின் உறுப்புரிமை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அவருக்கு நிதி வழங்க வேண்டாம் என நான் சிறிது காலத்திற்கு முன் ஜெர்மன் தூதுவரிடம் கூறியிருந்தேன். ஒரு சில அமைப்புகளிடம் இருந்து NGO பணம் கிடைப்பதால் வெளிநாட்டு பணம் வெவ்வேறு நபர்களை சென்றடைகிறதா என்பதனையும் விசாரணை செய்து பார்க்குமாறு அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விடயத்தை சபாநாயகருக்கு அறிவிக்குமாறு நான் மதிப்புக்குரிய பிரதி சபாநாயகரிடம் கேட்டுக்கொள்கிறேன். எமது உறுப்பினர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றமை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். ஒரு சில அமைப்புகளிடம் இருந்து NGO பணம் கிடைப்பதால் வெளிநாட்டு பணம் வெவ்வேறு நபர்களை சென்றடைகிறதா என்பதனையும் விசாரணை செய்து பார்க்குமாறு அரசாங்கத்திடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.